மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வணக்கங்க. இப்ப நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ண போறோம். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சியில ஒன்னா போட்டு அரைச்சிட போறோங்க. இப்போ மஷ்ரூம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை நம்ம இப்போ மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாங்க. இதுல மிளகு நான் ஜாஸ்தியா வச்சிருக்கேங்க. இப்ப இதெல்லாம் அரைச்சிட்டு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி, பூண்டு, இந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்துக்கலாங்க. இத மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேன் நல்ல மசாலாவை. எப்படி செய்யறதுன்னு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறாங்க. சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கங்க. மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்ப நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. வதக்கிட்ட பிறகு பார்ப்போம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை இதுல போட்டுக்கணும். அதனால தண்ணி விடக்கூடாது. வேக வேக மஷ்ரூம்ல தண்ணி வரும். பாருங்க நல்ல மஷ்ரூம் வெந்துடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்மளுக்கு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். காரமா